தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன இது கால் டாக்ஸி மாதிரி இருக்கு? யார் காருன்னு தெரியல. அவன் தான் மல்லியோட கள்ள காதலனா இருப்பான். ஓ, தேங்க்ஸ் அரவிந்த். ஐயோ பரவாயில்லைங்க. விஜய் சாரை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன். நான் இன்விடேஷனோட சீக்கிரம் வருவேன். இன்விடேஷனா? என்னங்க அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்க? அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. ஓ சாரி சாரி சாரி. வாங்க, நாங்க அவசியம் வருவோம். ஏங்க எனக்கு புரியலங்க. அது நீங்க பத்திரிக்கை கொடுக்க வருவீங்களா, நாங்க ஃபேமிலியா வருவோமா, நான் அத சொன்னேன். சும்மாலாம் இல்லைங்க, கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட எல்லாருமே வரணும். சாட்டை இப்பவே சொல்லிருங்க. சரிங்க, கண்டிப்பா வருவோம். சரிங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்க, பாய்ங்க. பாய். வரேங்க. ஏய், என்ன பண்ண போற? இன்னைக்கு அவளை நிக்க வச்சு கேக்குற கேள்வியில துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறா பாருங்க. ஒன்னும் தேவையில்ல, நீ பேசாம உட்காரு. ராஜிமா, இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவளுக்கு அது ரொம்ப தொக்கா போயிடும். இத பாரு, நான் சொல்றத கேக்குறதா இருந்தா நீ இங்கேயே இரு, இல்லனா நீ உங்க அம்மா கூட போயிடு. என்ன இங்க இருக்க ஐடியா இருக்கா, இல்ல உங்க அம்மா கூட போறியா? இது 3வது தடவை ராஜிமா. எது? அவன் வீட்டுக்கு வந்து இவளை டிராப் பண்றது. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? இந்த பால்காரி வெளியில வந்து சாட் போட்டு கறி துண்டால 1 2 3 கோடு போடுறியா? என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு கூலா இருக்கீங்க. அன்னைக்கு என்னடா யாருக்கும் தெரியாத மாதிரி ராத்திரி வந்து வீட்டுல இறக்கி விட்டு போனா, இப்ப பட்ட பகல்ல விட்டுட்டு போறான். 2 பேரும் என்ன வேணா பண்ண துணிஞ்சிட்டாங்க. யாரு நம்மள என்ன கேட்பாங்கன்ற திமிர்ல அவ சுத்திட்டு இருக்கா. சுத்தட்டும். ஷோ ராஜிமா, ஏன் இப்படி பண்றீங்க? எந்த விஷயத்துல அவளை வச்சு செய்யலாமோ அப்படி ஒரு விஷயம் மாட்டிருக்கு. இதுக்கும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் பேசுனா யாருமே பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு தான் பேசுவேன். குறி வச்சது தப்பவே கூடாது. அவன் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? அவன் கிட்ட பேசி என்ன ஆக போகுது? இவள தானே நம்ம கேட்கணும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா இல்லையா? ஒரு கேப் டிரைவர் நம்பர் எடுக்கிறதா கஷ்டம். உன்கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல. அந்த மல்லி போன்ல இருந்து எடுத்து கொடுக்கறேன். முதல்ல போய் எடு. எதுக்கு ராஜிமா? நீ முதல்ல எடுத்துட்டு வா, அப்புறமா சொல்றேன். என்ன பர்ஸ கார்லயே விட்டுட்டு போயிருக்க? வீட்டுக்கு இப்படி போனான்னு தெரியலையே. ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல அவ. சீக்கிரம் போ. ஓகே. ஐயோ,
ஷோ ஐயோ, ரஞ்சிதா வசமா மாட்டிக்கிட்டா. என்ன சொல்லி சமாளிக்க போறாளோ தெரியலையே. ச்சே, சரி வரட்டும், பாத்துக்கலாம். ஆ சொல்லுங்க. மல்லி, பர்ஸ கார்ல விட்டுட்டு போயிருக்க. ஆமாங்க, இறங்கின உடனே பார்த்துட்டேன். திரும்பி வந்தேன், நீங்க ஃபோன் பேசிட்டே போயிட்டீங்க. இதெல்லாம் ஒரு ஆன்சரா மல்லி? போன் கையில தானே வச்சிருந்த, ஒரு கால் பண்றதுக்கு என்ன? இல்லங்க, நான் போனை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான். அம்மா, இப்ப எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா? இப்பதாங்க வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, இவ வேற கொஞ்சிராளைய மாமாவ. என்ன இவ உள்ள போனா ஆனா சண்டை போடவே இல்ல. அப்ப ரஞ்சி மாட்டிக்கலையா? சத்தம் கேட்டு நான் உள்ள போலான்னு பார்த்தா உன்னையுமே காணுமே. என்ன 4-5 கிலோமீட்டருக்கு மாங்க நடந்தே போனீங்க? ஒரு ஆட்டோ புடிச்சு போயிருக்கலாம்ல. வீட்டுக்கு போய் பணம் எடுத்து கூட கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லனா ஒரு கேப் புக் பண்ண சொன்னா நான் புக் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. மல்லி, கொஞ்சம் ஸ்மார்ட்டா நடந்துக்க. தேவையே இல்லாம காலையிலே நடக்கணுமா? என்ன வேண்டுதல் எதுவும் வச்சிருக்கியா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க. நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த மாதிரிலாம் எப்பவும் பண்ணாத மல்லி. அப்புறம் நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி எனக்கு கில்ட்டியா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு பத்திரமா அப்பவே வந்துட்டேன். இனிமே இத பத்தி பேச என்ன ஆக போகுது? விடுங்க. சரி, ஓகே. இனிமே எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணு. நான் போனே பேசிட்டு இருந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுவேன். சரிங்க, வேற ஒண்ணும் இல்லையே. இல்ல, வச்சறேன். என்னங்க அவங்க? சரிங்க, எத்தனைங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அப்படியே கொஞ்சிட்டே போயிட்டு இருக்கா. எத்தனை ஏங்க? ஏய், என்ன புலம்பிட்டே வர? வேலையை முடிச்சியா இல்லையா? ஏய், என்னடி அவ ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கா? என்னவா? மாமா கால் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டியான்னு விசாரிச்சிருப்பாரு போல. ரொமான்டிக்கா பேசிருப்பாரு போல. இவ அப்படியே ராக பாடி ஜாலியா போயிட்டு இருக்கா. ஏண்டி, இததான் இவ்ளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தியாக்கும்? நம்பர் எடுத்தியா இல்லையா? ஒஷோ, இப்பதான் எடுக்க போறேன். முதல்ல அதை செய் போ. ரொமான்ஸ் பண்ணாங்களாம் பார்த்தாலாம். சரி போ, உள்ள போ. செய்தாரே ஒருத்தல், அவர் நான நன்னயம் செய்து விடல். வெண்பா குட்டி, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாலை குடிச்சிடணும். உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்பா. உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் இல்லையம்மா. வெண்பா, நீ இப்படி தினம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னு வச்சுக்கோயே, நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஐ ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாதா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததே இல்லம்மா. தேர்ட் ரேங்க் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீ அப்பப்ப லைட்டா படிச்சதுக்கே தேர்ட் ரேங்க் எடுத்திருக்க. இந்த மாதிரி நல்லா படிச்சேனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப. ஆனா ஒண்ணு செல்லும், இந்த ரேங்க் எல்லாம் நம்பர்ஸ் தான். நீ உன்னோட திறமைய நம்பி உழைச்சிட்டே படிச்சுட்டே இருந்தேனா மேல மேல தானா போயிடுவ. கேக்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லையம்மா. அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ எடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஐயோ தெரியலையே, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு, எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தரேன். தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகேமா. இந்த பாலக்குடி.
ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கேன். அப்படியா? ஆமா மல்லிகம்மா. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஆ, தெரியலையே. உங்களுக்கு தாலி ஃபங்க்ஷன் ஏதோ சொன்னாங்களே, அதுக்கு பேர் என்னம்மா? அது தாலிய பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். ஓ ஓன வரிசையா எல்லாமே நடக்குதுல்ல. டாடாவும் இப்பெல்லாம் ஸ்கூல்ல கூப்பிடுறதுக்கு வந்துடுறாரு. அது ஏன் மல்லிகம்மா? கெட்டது நடந்தாலும் வரிசையா கெட்டதான் நடக்குது, நல்லது நடந்தாலும் வரிசையா நல்லதா நடக்குது. அது தெரியல. ஆனா எது வந்தாலும் ஏத்துக்கணும், தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். மல்லிகம்மா, நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? எதை கேக்குற? ராஜித்து மூஞ்சே தான். இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தா வெயில் வராம ஒரு மாதிரி நேனு மங்கி இருக்கோம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தப்பு வெண்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு யார் இதெல்லாம் பேச சொல்லி தராங்க? வேற யாரு? அவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்க. அவங்க நார்மலா நல்லா இருப்பாங்க மல்லிகம்மா. உங்ககிட்ட சண்டை போடுவாங்க பாருங்க, அப்பதான் மங்கி சண்டை போடுற மாதிரி மாறிடுறாங்க. வெண்பா, நீ குட் கேர்ள் தானே? நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க பேசினாலும் திரும்ப அப்படியே நம்ம பேசாம இருக்கிறதுல தான் நம்மளோட தகுதியே இருக்கு. அவங்க மட்டும் எப்படிலாம் அவங்கள பேசுறாங்க, நாம திருப்பி கொடுத்தாதானே அவங்க பயப்படுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க மல்லிகம்மா. அவங்க எப்படியோ இருக்கட்டும். நீ மல்லியம்மாவோட செல்லக்குட்டி தானே? அஃப்கோர்ஸ். அப்படின்னா மல்லியம்மா சொல்றத கேட்கணும். பெரியவங்களன்னு இல்ல, யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அது கெட்ட பழக்கம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அடையம்மா. சூப்பர் வெண்பா, நிச்சயமா நீ வாங்குவ. நல்லா படி. மல்லியம்மா உனக்கு சூப்பரான ஒரு gift வாங்கி தரேன், சரியா? கிஃப்டா? ம், ஐ ஜாலி ஜாலிமா. நான் தான் சொன்னேன்ல, சரியா இருந்துச்சு பாருங்க. மல்லிகம்மா, என்னடா? இன்னார் செய்தாரு ஒருத்தல், அவர் நன்னையும் செய்து விடல். சூப்பர். திருக்குறள் படிச்சிட்டமா, ஆனா மீனிங் தான் புரியவே மாட்டேங்குது. அதாவது நமக்கு யாராச்சும் கெட்டது செஞ்சிருந்தா போய் தொலைங்கன்னு விட்டுறணுமா? அதான் இல்ல. வள்ளுவர் ஒரு படி மேல போய் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்களே வெக்கப்படுவாங்களாம். செம்மையா இருக்குமா? உனக்கு மீனிங் புரிஞ்சதில்ல? படி. இன்னார் செய்தாரே ஒருத்தல், அவர் நன்னையும் செய்து விடல். குழப்ப பாத்தீங்களா ராஜிமா? நம்மள கவனிச்சுட்டு நமக்கு குத்தல பாடம் எடுக்கிறாளாம். விடு ரஞ்சிதா, நம்ம கையை மீறி எதுவும் போயிடாது. எவ்வளோ நாள் ஆடுவா? ஆடுற வரைக்கும் ஆடட்டும். மொத்தமா ஒரே போடா போட்டுருவோம், அதோட அவ காலி. மல்லிகம்மா, இந்த திருக்குறளுக்கு மீனிங் சொல்லி தரீங்களா? குறளை வாசி வெண்பா. பிறர்க்கினா முற்பகல் செய்யின் தமக்கினா. ஆஹா, இல்ல இல்ல, அப்படி படிக்க கூடாது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். சேர்த்து படிக்கணுமாமா? ஆமா. மத்தவங்களுக்கு நாம ஏதாச்சும் தப்பு செஞ்சா பின்னாடி நமக்கு அதுவே நடக்கும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. விஜய் ஏன் வீடியோ கால் பண்றாரு? அட்டன் பண்ணி பேசுங்க மல்லிகம்மா. பேசுறேன். வெண்பா, நீ படிச்சுட்டே இரு, அம்மா வந்துட்டு. ஹலோ, சொல்லுங்க. சொல்லு மல்லி.
என்ன விஷயம்? என்ன விஷயமா? வீடியோ கால் பண்ணிருக்கிய, என்ன திடீர்னு? நான் பண்ணனா? உங்ககிட்ட இருந்து தாங்க கால் வந்துச்சு. என்ன விஷயம்னு நீங்க தான் சொல்லணும். நானா கால் பண்ண? ஆமா, சாரி மல்லி, அது பை மிஸ்டேக் கால் வந்திருக்கும். ஓ. ஆ. என்ன திரும்ப கால் பண்றேன்? சொல்லு மல்லி. உன்கிட்ட இருந்தா கால் வந்தது, எது கால் பண்ண? நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன்ல, அப்ப தெரியாம கால் வந்துருச்சு. நான் சும்மா தெரிஞ்சே தாங்க கால் பண்ணேன். மல்லி, இங்க பாரு, தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நிஜமாவே பை மிஸ்டேக்கா தான் கால் வந்துச்சு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. அது விடுங்க. எப்ப வருவீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, முடிச்சிட்டு தான் வருவேன். சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்க. எப்ப வந்தாலும் சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. எதுக்கு? உங்களுக்கு பிடிச்ச அடதோசை பண்ணலான்னு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வர்றப்போ ஊத்துனாதான் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். ஆறி போயிட்டா நல்லா இருக்காதுங்க. ரொம்ப சூடாவும் சாப்பிட முடியாது. நீங்க கால் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வந்து இங்க பாருங்க, வர்றப்ப கால் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட கதை பேசுறதுக்கும் விளக்கம் கேக்குறதுக்கும் எனக்கு டைம் இல்ல. வெண்பாவுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வச்சிடுறேன். என்ன ராஜிமா? இரு. ரெண்டு பேருக்கும் அப்படியே நல்ல வயிறு எரியட்டும். ராஜிமா, அவ யார்கிட்ட பேசினான்னு கேட்டீங்களா? விஜய் கிட்ட தானே. அதுக்கு என்ன இப்போ? வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தா. அதுக்கு என்ன? ராத்திரி சாப்பாட பத்தி தானே பேசுறா. இது ஒரு விஷயம்னு நீ வேற ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ ராஜிமா, நீங்க அவளை பத்தி முழுசா தெரியாம பேசுறீங்க. அவ எப்படி மாமா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசினான்னு கவனிச்சிங்களா? தோசை சுடுறத பத்தி வீடியோ கால்லையா பேசுவா அவ? அவ மாமாவை கரெக்ட் பண்ணிடுவா. அவ்வளவுதான், போச்சு. மாமாவை இனிமே அவகிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. என் தலையில இதான் எழுதிருக்கு போல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்ட? தொண்ணு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ச்சே. பிறர்க்கின்னா இக்கு வரும். தமிழ் மொழியோட அழகே ரெண்டு வார்த்தையை சேர்த்து உச்சரிக்கிறப்போ அது வேற வேற திசையில போற ரெண்டு ஆற ஒரு பாலை இணைக்கிற மாதிரி இணைச்சிருக்கும். அந்த மாதிரி மத்த மொழியில எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பிறர் இன்னான்னு சொன்னா அது துண்டு துண்டா இருக்குமா இல்லையா? பிறர்க்கின்னான்னு சொன்னா அது எவ்ளோ அழகா ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சு சேர்ந்திருக்கு பாத்தியா? இந்தா வெண்பா, இந்த ஒரே ஒரு தப்பு தான். கவனிச்சு சரியா பண்ணு. அத மனசுல வச்சுட்டு சரியா சொல்லிட்டா சூப்பரா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடலாம். சரி, நீ படிச்சுட்டே இரு, அம்மா வந்துடுறேன். பெரியம்மா. மல்லிக்குட்டி, எப்படி பிள்ளை இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. அப்பா, இப்படி நீ சொல்லும் போது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப உன் மனசுல கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னு என் மனசுல அப்படியே கண்ணாடியா தெரியுது மல்லி. சொல்லுங்க பெரியம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன மல்லி புள்ள, நீ கேக்குறத பார்த்தா விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா போனை வெயின்னு சொல்ற மாதிரில இருக்கு. சரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல இருக்காரா? அட போங்க பெரியம்மா, இங்க வேலையா இருந்தேன். உனக்கு 24 மணி நேரமா வேலைதான். இல்ல, வெண்பாக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்.
ஆமா நீங்க எப்ப வருவீங்க? வரேன் புள்ள தேவைப்படும் போது அன்னபூரணி டான்னு அங்க வந்து நிப்பா. ஆமா, உங்க வீட்ல எப்ப ஆள் தேவைப்படும்? வீட்ல பிரச்சனை வரும்போது தானே. இப்ப அங்க ஹார்ட் பிரச்சனை என்ன? பார் கால் எதுக்கு பண்ணனே மறந்துட்டேன் பார். ஏய், ஆல்பத்தை பாத்தியா இல்லையா? நீ ஒண்ணுமே சொல்லலையே புள்ள. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.